ராஜ்யசபா தேர்தலில் ஏற்கனவே தேமுதிகவுக்கு இடம் ஒதுக்கப்பட்ட நிலையில் காங்கிரசும் போட்டியிடுகிறதுங்கிற நிலையில் 2 திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு திருச்சி சிவா மீண்டும் களமிறங்குகிறார். புதுவரவாக பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், உங்களுக்கெல்லாம் தொலைக்காட்சி விவாதங்களில் நன்கு அறிமுகமான பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனும் நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக தேர்வாகி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 4 இடங்கள் திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு இந்த ரவுண்டில் இருக்க முடியுங்கிற நிலையில் 2 கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்து திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் 2 அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திமுகவுடைய நாடாளுமன்ற முக்கியஸ்தரான திரு திருச்சி சிவா மீண்டும் களமிறங்குகிறார், மீண்டும் மாநிலங்களவை செல்கிறார். புதுவரவாக பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.